கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை இந்த அதிகாலை போராட்ட ஜெபத்துக்காக பயன்படுத்தி வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் வரைக்கும் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கப்பட்டது, தியானிக்கப்பட்டது, அறிக்கையிடப்பட்டது. 1 முதல் 10 வசனம் வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் அவனுடைய கிருபையினாலே நாம் தியானிக்க கர்த்தர் உதவித்தார். இன்றைக்கு அந்த 11வது மற்றும் 12வது வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 33, 11 மற்றும் 12. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனை என்று பார்க்கிறோம். 2வது நித்திய காலம் என்று பார்க்கிறோம். 3வது இருதயத்தின் நினைவுகள் என்று பார்க்கிறோம். 4வது தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று பார்க்கிறோம். ஒரு தேவ ஜனத்துக்கு இந்த கர்த்தருடைய ஆலோசனை என்பது அது எல்லா படிப்பை விட முக்கியமானது, எல்லா அனுபவத்தை விட முக்கியமானது, எல்லா அறிவை விட முக்கியமானது. கர்த்தருடைய ஆலோசனை என்பது அது பூமியிலிருந்து கிடைப்பது கிடையாது. சங்கீதம் 115 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆம், அப்போ கர்த்தருடைய ஆலோசனை என்பது எங்கிருந்து வரும்? அந்த தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து. அப்படின்னா அந்த தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆலோசனை சொல்லுவதற்கு இன்றைக்கு பஞ்சமே கிடையாது. தான் செய்கிறார்களோ இல்லையோ மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லு. போகும்போது ஜாக்கிரதையா போ, வெளியே போனாக்கா கவனமா போ, திரும்பி வரும்போது மெதுவா வா, வண்டியில போனாக்கா பார்த்து போ, வழியில எங்கேயும் நின்றுட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத இடத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டாம். எதையாவது நடந்தாக்கா உடனே போன் பண்ணுங்க, எந்த விஷயம்னா உடனே தெரிவிங்க. நான் வரணும்னா சொல்லுங்க, நான் வர்றேன். எப்படியாவது எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கட்டும், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யாரோ ஒருத்தர் வெளியில போனாக்கா இத்தனை ஆலோசனை சொல்றோம், திரும்பி வந்த உடனே என்ன நடந்தது, எது நடந்தது, எதை சந்திச்சீங்கன்னு கேட்கிறோம். இதெல்லாம் ஒருத்தர் இன்னொரு மீது வைத்திருக்கிற ஒரு அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற ஆலோசனை. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை என்பது அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆலோசனை என்றால் என்ன? கர்த்தருடைய ஆலோசனை என்பது எதை குறிக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 23:18. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? அல்லேலூயா. பாலான மனுஷனுக்கு, மண்ணாய் பிறந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கணும்னாக்கா அதுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்று, அதே வசனம் எரேமியா 23:18 அதே வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை கேட்பதினால். இன்னைக்கு பல விதத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது. இன்னைக்கு காலையில பாருங்க, அதிகாலை ஜெபத்திலேயே
வேத வாசிப்பை கீதா சகோதரி அவர்கள் செய்தார்கள். அதன் மூலமா நமக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்புறம் ஆரம்ப ஜெபத்தை ஹேலாக்கிள்ளி அம்மா அவங்க பண்ணினாங்க. அதன் மூலமா ஒரு தேவ பிரசன்னம், அப்புறம் அதிகாலைக்கு ஏற்ற ஒரு வசனம், இப்ப அந்த ஜெபத்தின் மூலமா வருது. அடுத்தது நாம் சங்கீதம் 33 இந்த 11 வச்சு நாம் துதிக்க போறோம். இதன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை என்பது அவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த வார்த்தையை கவனமா கவனிக்கும் போது கிடைக்கும். ஒண்ணு. இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்பவன் யார்? கேட்பது ஒரு தன்மை என்று சொன்னால், கவனித்து கேட்பது என்பது கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஏற்று. அப்ப நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்களேன். நீங்க வேலை செய்யும் போது, நடக்கும் போது, வீட்டுல இருக்கும் போது, எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு பழக்கம், ஏற்கனவே நம்ம ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற மானிட்டர்ல எப்பயுமே ஒரு விதமான பாடல் போயிட்டே இருக்கும். அது நான் உட்கார்ந்து கேட்கிறனோ இல்லையோ, இல்லாட்டி பார்க்க நேரம் இருக்கோ இல்லையோ, ஆனா துதியை குறித்து, ஸ்தோத்திரத்தை குறித்து, ஆராதனை குறித்து, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை குறித்து ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடல், ஏதோ ஒரு தொடர்ந்து வேறு வேறு பாடல் 20 அதிகமான நேரம் அங்க பாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டிவியை பார்த்துட்டு நானும் உட்கார்ந்து பாடின நேரம் இல்லை. ஆனா எனக்கு என்ன வாஞ்சன்னா, அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் பாடினா இப்ப எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடுறாங்க, வேறு வேறு ஆட்கள் பாடுறாங்க. அப்போ மெயின் ஹால்ல, அந்த ஹால் மூலமாக அவங்க பக்கத்துல இருக்க ரூம்ல, கிச்சன்ல, மற்ற எல்லா இடத்துல இந்த கர்த்தருடைய சத்தம் துணிச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு நல்ல மாதிரி, இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இது ஒரு நல்ல பழக்கம். நீங்களும் உங்க வீடுகள்ல எப்போதும் கர்த்தருடைய ஆராதனையின் பாடலை போடுங்க. அதுக்காகத்தான் நாம் கடைசியா நடத்தின தீர்க்க தரிசன பயிற்சி முகாமிலே 2 பாடல்களை வெளியிட்டோம். ஒன்று ஸ்தோத்திரம் என்கிற சங்கீர்த்தன ஆராதனை பாடல், 2வது அல்லேலுயா என்கிறதான சங்கீர்த்தன ஆராதனை பாடல். அதை அப்படியே போட்டு விட்டாக்கா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அது அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், அல்லேலுயா என்று அறிவித்துக்கொண்டே இருக்கும். அந்த கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை என்பது எப்போது போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. ஆனா அதுல இன்னொன்று இருக்கு, அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிறவன் அவர்கள் தான் கர்த்தருடைய ஆலோசனைக்கு உட்பட்டவர்கள். இப்போ நம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதம் 33 11வது வசனம் சொல்கிறபடி, அந்த கர்த்தருடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டுமே. அது வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வேதத்தின் மூலமாய், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய், தம்முடைய தேவதாசருடைய செய்திகள் மூலமாய், வார்த்தையாய் உடைய ஆலோசனைக்கு வேண்டும். இனி நான் கவனமாய் கேட்கிறவனாய் இருப்பேன், கவனமாய் கவனிக்கிறவளாய் இருப்பேன். எனக்கு ஆண்டவர் உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமாண்டவரே, இந்த கர்த்தருடைய ஆலோசனை இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக, அந்த கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருவதாக. அந்த கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருவதாக, அதை கேட்கிறதினால் வருவதாக. இந்த காலை வேளையிலே எங்க செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. எவ்வளவோ சத்தம் கேட்கிறது, எத்தனையோ சத்தங்கள் வருகிறது, ஆனால் அவை எல்லாவற்றை விட எங்க காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமே, தேவனுடைய வசனத்தின் சத்தத்தை கேட்கணுமே. அந்த வசனத்தின் மூலமாய் தேவன் எங்களோடு பேசணுமே. தேவனே உதவி செய்யும். இப்பொழுதே இந்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் என் வீட்டுக்குள்ள கேட்கட்டும், என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு,
எனக்கு, என்னோடு இருக்கிறவர்களுக்கும், ஏன் எனக்கும் கூட அந்த கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் கிடைக்கணும். ஆண்டவரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்க காதுகளை தொடட்டும், அது விருத்த சேதனமுள்ள காதுகளாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரக்க துடாத டகத நாத ரகத ரதியா. முடிந்தவர்கள் உங்க வலது கையை உங்க காதுக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வலது கையை உங்க காதுக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த எரேமியா 23 அதிகாரம் 18வது வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு செவியாய் மாற்றுங்க ஆண்டவரே. கவனமாய் கேட்கிற ஒரு செவியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரகதடா கத்துடா கடகதரதியா. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய ஆலோசனை இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் குடும்பத்தில் இறங்குவதாக, என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை, எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஆலோசனை, என்ன பேச வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை, எதை பேசக்கூடாது என்கிற ஒரு ஆலோசனை, ஓ கர்த்தரை துதிப்பது எப்படி என்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தரை ஆராதிப்பது எப்படி என்கிற ஒரு ஆலோசனை, அந்த நல்ல ஒரு தெய்வீகமான அந்த கர்த்தருடைய ஆலோசனை இப்பொழுதே இறங்குவதாக. டகதுடா தரக்கத் ரபலபாரதியா. துதிங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. மோசேயை தண்ணீரிலிருந்து காப்பாற்றினதை போல ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை என்னை காப்பாற்றட்டுமே. மோசேயை தண்ணீரிலிருந்து காப்பாற்றினதை போல ஆண்டவரே என்னை காப்பாற்றுமே. அந்த மோசை போன்ற அனுபவத்திலிருந்து என்னை காப்பாற்றுமே. அதனால் நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணுமே, அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. உரிமையோடு கேளுங்க சகோதரி, சகோதரா, உரிமையோடு கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாய் கேட்கிற ஒரு பாக்கியமானாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ரகதுடா கடக்கத்துரா தரகதரதியா அந்தாதடா கடகத நக்கத்து கத்தரவரதியா லிபி ரமோத்தியா கடக கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. காலை வேளையிலே முதல் குறிப்பே கர்த்தருடைய ஆலோசனை அப்படின்னு வரும். அப்படின்னா மனிதர்களுடைய ஆலோசனை இருந்தாலும் அதற்கு மேல் இனிமேல் கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக அந்த சங்கீதம் 33:11 சொல்லுது, நித்திய காலமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நித்திய காலமாகும். அப்படியானால் எனக்கன்பானவர்களே, அது நித்திய காலமாகவும் என்றால் என்ன? அது நித்திய காலமாகவும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நித்திய காலத்தை குறித்த கிருபையில் ஒரு வசனம். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமம் 2:4. இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூகத்து அப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமாகிய இந்த பெரிய வசனத்தை வாசிக்கும் போது அந்த நித்திய காலம் என்பது எதை குறிக்கிறதுனாக்கா, அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை குறிக்கிறது.
அந்த செலுத்த வேண்டியது எப்போ செலுத்தணுமா? உயிருள்ள வரைக்கும் கத்த தொடர்ந்து செலுத்த வேண்டியது. அதனாலதான் பைபிள் சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏனென்றால் நித்திய காலமாகும் என்பது ஒரு நாள் காணிக்கை கொடுப்பது மட்டும் கிடையாது, ஒரு நாள் ஆலயத்துக்கு போவது மட்டும் கிடையாது, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவது மட்டும் கிடையாது, ஒரு நாள் கூட்டம் நடத்துவது மட்டும் கிடையாது. தொடர்ந்து செய்வதற்கு பெயர் தான் நித்திய காலம். அந்த இடைவிடாம செய்கிற, நித்தியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாரானாலும் தேவன் அவருடைய சந்ததியை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்போது நித்திய காலம் என்பது கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டியதான அந்த நல்ல வாசனை பலியை, அது தேவனுடைய மகிமை, அதை தொடர்ந்து செய்யத்தக்கதானே, இடைவிடாமல் அனுதினம் செய்யத்தக்கதானே அந்த மகிமையின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி, எனக்கு தரும்படி, நாம் அந்த நித்திய அபிஷேகத்தை, அந்த நித்திய கர்த்தர் நல்லவே காலத்தை இப்பொழுதே ஸ்தோத்தரித்து பெற்றுக் கொள்ளுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொதுறோம் 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 தொதுறோம். அல்லேலூயா. ரீமா லகதன கந்து டெகதன மங்கு ரெக்கட பலபல பக்கர பலபரதி ரகதுட காத்துடி யாகட கந்தன கத்துர பக்கட கதன கத்துக்கத்த ரபாரதியா. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, நித்திய காலமாகவும் அது கர்த்தருக்கு செலுத்துகிற பலி அல்லவா. ஒரு நாள் செலுத்திவிட்டு மௌனமாய் இருப்பது அல்ல ஆண்டவரே, ஒரு வாரம் செய்துவிட்டு அமைதியாய் போவது இல்லை ஆண்டவரே. அது நித்திய காலம் என்கிற தொடர்ச்சிகரமாய் அனுதினமுமாய் ஒவ்வொரு நாளுமாய் நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரங்களை, துதிகளை, ஆராதனைகளை, உமக்கு செலுத்த வேண்டிய வசனங்களை நாங்கள் செலுத்தத்தக்கவர்களாய் இன்னும் ஒரு விசை இந்த காலை வேளையிலே அபிஷேகிப்பீராக. ரகதுடா கடா கடா கடகதனா கத்துரா தடா கடகதியா. நித்திய காலமாய் என்பதால் என்றால் அது நிலைத்திருப்பதை குறிக்கிறதே. நித்திய காலம் என்பது நிலைத்திருப்பதை குறிக்கிறதே. இதோ இந்த காலை வேளையிலே அதிகாலை போராட்ட ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தலைகளிலும் நிலைத்திருக்கிற அபிஷேகம் வருவதாக, அடுத்த படுக்கைக்கு போய்விடாதபடிக்கு, நோய் வாய்ப்படாதபடிக்கு, பலவீனங்கள் மேற்கொள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே நித்திய காலமாய் இவர்களை ஜீவனுள்ளோர் தேசத்திலே அற்புதத்தின் சாட்சிகளாய், சத்தியத்தின் தூண்களாய் இவர்களை நிறுத்தப்பதற்காக நன்றி. எல்லாரும் வாய்களை தரங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அந்த ஜெபம் எனக்கே திரும்பிடும். தேவ சன்னிதானத்துல உறக்கத்தோடு தூக்கத்தோடு இருந்தா அது அப்படியே மேகம் களைவதை போல ஜெபமே கலைந்து போகும். இது உங்களுக்காகத்தான் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, நித்திய காலமாக அன்பு மகள் நடுவர் நிலைத்திருக்கட்டும். நித்திய காலமாக அன்பு மகன் நிலைத்திருக்கட்டும். கொஞ்ச நாள் வாழ்ந்து மாலையில் மடிந்து போகிற பூவை போல அல்ல அன்றோரை நீண்ட நாள் வாழ்ந்து அன்றோரை நெடுஞ்சான் கிடையாய் உயர்ந்து நிற்கிற ஒலிவ மரத்தை போல உடைய பிள்ளைகள் நித்திய காலத்துக்கோ தேவனுடைய சத்தியமாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவரே. அந்த நித்திய கால அபிஷேகம் தொடட்டும், அந்த நித்திய கால கிருபை தொடட்டும். நித்தியமாய் காலா காலமாய் நிலைத்திருக்கிற பாக்கியத்துக்காரும் நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக அதே வசனம் சங்கீதம் 33 அந்த 11வது வசனம் சொல்லுது, அவருடைய இருதயம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவருடைய இருதயத்தின் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அவருடைய இருதயத்தின் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அவருடைய இருதயத்தின் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அவருடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் சொல்கிறோம். அவருடைய இருதயம், அதாவது அந்த கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது எப்போதும் நல்ல மகிமை நிறைந்த ஒரு இருதயமாய் இருக்கிறது, கிருபை நிறைந்த இருதயமாய் இருக்கிறது. சுத்திரம் அந்த தேவனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் அது நமக்கு தேவையான மனதுருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம், நல்ல மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தயவை கொடுக்கிற இருதயம். கர்த்தருடைய இருதயம் எப்போதும் அவருடைய பரிசுத்தவான்கள் மீதும் அவருடைய பரிசுத்தவாட்டிகள் மீதும் நித்திய காலமாய் சிந்தை உள்ளதாய் இருக்கிறது. நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். மண்ணான மனுஷனாக எனக்குள் ஒரு இருதயம் இருக்கிறது. ஆனாலும் நான் கர்த்தருடைய இருதயத்தின் நினைவில் தான் வாழ்கிறேன். அவர் சொல்லுகிறபடினால் தான் நான் தூக்கத்திலிருந்து விழிக்கிறேன். அவர் சொன்னால்தான் எனக்கு கன நித்திரை வருகிறது, தூக்கம் வருகிறது. அவருடைய நினைவுகளின் நிமித்தமாகத்தான் எனக்கு ஆலோசனை கிடைக்கிறது, வெளிப்பாடு கிடைக்கிறது, சத்தியம் கிடைக்கிறது. இது எல்லாம் அவருடைய இருதயங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க போகிறோம். சூத்திர வேதம் சொல்லுகிறது, அவனை குறித்து நான் எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன், எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள் தேவச்சனமே. எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? எரேமியா 31:20 சொல்லுகிறது, அவருடைய உள்ளம் நமக்காக கொதிக்கிறது. நான் எப்போ அவனுக்கு இறங்குவேன், நான் எப்போ அவளுக்கு இறங்குவேன், என் சகாயத்தை எப்போ கொடுப்பேன், என் தயவை எப்ப தருவேன் சொல்லி அவர் நமக்கு தயை செய்வதற்காக அவர் வாஞ்சித்து கொண்டே இருக்கிறார், நம் மீது உருக்கமாய் இருக்கிறார். வேண்டியவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 31:20. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறீரே, தயவாய் எனக்கு இறங்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் சகதியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, முட்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறேன். அந்த எப்பிராயீமுக்கு இறங்கின தேவன், எப்பிராயீமுக்கு இரக்கத்தை காண்பித்த தேவன், என் இரக்கத்தை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, என்னுடைய பாடுகள் நீங்கத்தக்கதாய் எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயம் என்னை நோக்கி இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளே என்னுடைய ஆலோசனைகளாய் மாறுவதாக. கர்த்தருடைய கரோ அவருடைய இருதயம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய இருதயத்தின் யோசனையாய் என்னை மாற்றுவீராக.
அவனை நினைத்து கொண்டே இருக்கிற சொன்ன ஆண்டவே, என்னை நீ நினைக்கிற தேவனா இருக்கிறதுக்காக சொல்கிறோம். யோபு 42:2 சொல்லுகிறபடி, ஓ கர்த்தர் நல்லவே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என்னை நீ நினைக்க வேண்டுமே, ஓ தயவாய் நினைத்தருளும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோம். அருமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி எப்பிராயிமை நினைத்தருளுகிற தேவன், அவனுக்கு இறங்குகிற தேவன், என்னை நினைத்தருளும், எனக்கும் இறங்கும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. என் இருதயம் அவனுக்காக கொதிக்கிறது, என் இருதயம் அவளுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு தீங்கு செய்வதற்கு நான் சொன்னதை விட இதோ நன்மை செய்வதற்காக என் இருதயம் காத்திருக்கிறது. நான் அவனுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயிமுக்கு இறங்கின தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுடைய குடும்பத்துக்காக இறங்குவாராக. துதிங்க 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 துதிங்க. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உம்முடைய இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மீது வைக்கப்படுவதாக, எங்கள் மீது நிறுத்தப்படுவதாக. உம்முடைய இருதயத்தின் தோற்றம் எங்களுடைய சிந்தனையா இருக்கட்டும் ஆண்டவனே. எப்பிராயிமை நினைத்தருளுகிற தேவன், நீ எப்பிராயிமுக்கு நிச்சயமாய் இறங்குவேன் என்று சொன்ன தேவன், இதோ உடைய பிள்ளைகளை நினைத்தோம், இதோ உடைய பிள்ளைகளுக்கு இறங்கிவார். Dunga dagadada kat rabaya rabadurikat rabaya அவருடைய இருதயம். ஆம், நம்முடைய இருதயம் அவருடைய இருதயமாய் மாறுகிறது. நம்முடைய உள்ளம் அவருடைய உள்ளமாக மாறுகிறது. அவரை போல நம்மை மாற்றுகிறது. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. என்ன அருமையான தேவன் பாருங்க, எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அவரை குறித்து சொல்லி, அவருடைய ஆலோசனை, அவருடைய இருதயத்தை சொல்லி, நம்மையும் அவரை போல தேவன் மாற்றுகிறார். அவரை போல கர்த்தர் உருவாக்குகிறார். இது எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் செய்வது கிடையாது. எந்த ஒரு தெய்வமும் நீ என்னைய மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வா, நான் என்னைய போலவே எல்லாருக்கும் உன்னை வெளிப்படுத்து அப்படின்னு வேற எந்த தெய்வமும் சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனா நம்முடைய தேவன் மட்டும்தான், அவர் வானத்துல உயர்ந்தவராய் இருந்தாலும் பூமியிலே தன்னை தாழ்த்தி நம்மை பார்த்து, என்னோடு கூட வா, என்னை போல வஸ்திரம் தரித்துக்கொள், என்னை போல நீ மாறிடுன்னு சொல்லி நம்மையே அவரை போல மாற்றுகிறார். அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு அழகான அருமையான தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அந்த 11வது வசனம் அடுத்ததாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும், தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அப்ப தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது?
தலைமுறையாகவும் நிற்கக்கூடியது எது? அந்த தலைமுறையாகவும் என்று சொன்னால் அதை குறித்த வசனம் கொடுக்கிற கிருபையுள்ள விளக்கம் என்ன? ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவேல் 3:20. ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த தலைமுறை என்றால் எதை குறிக்கிறது தெரியுமா? தலைமுறையாகவும் என்று சொன்னா அது குடியேற்றப்படுவதை குறிக்கும். அது எதை எங்க குடியேறுவது? எருசலேம் தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டது. அப்ப இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும் நாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதுமான இந்த பூமியின் வாழ்க்கை அது தற்காலிகமானது. இது ஒன்லி டெம்பரவரி பிளேஸ், ஒரு தற்காலிகமான இடம்தான். ஆனா அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து, அவருடைய நாமத்தினால் திருவிருந்தெடுத்து, அவருடைய நாமத்தினால் அபிஷேகம் பெற்று அவருக்காகவே வாழ்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி எருசலேம் என்னும் அந்த பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் அங்க அவங்களை பார்த்து சொல்லுவார், இனி நீங்க தலைமுறைக்கும் இங்கதான் இருக்க போகிறீர்கள். இந்த எருசலேம் உங்களுக்குரியது, எருசலேம் நகரம் உங்களுக்குரியது, கண்ணாடி கடல் உங்களுக்குரியது, மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள் உங்களுக்குரியது, அந்த மாதந்தோறும் முளைக்கிற புது கனிகள் உங்களுக்குரியது, ஜீவ தண்ணீர் உங்களுக்குரியது, ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்குரியவர் என்று சொல்லி அங்கு தேவ ஜனங்களை அந்த தூதர்கள் நினைச்சுவார்கள், குடியேற்றுவிப்பார்கள். நீங்க தலைமுறைக்கும் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்க போறீங்க. இப்ப கவனிங்க, கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு கடவுளும் சாமியும் நான் படித்து நிறைய இதிகாசங்கள் படிச்சிருக்கிறேன், நிறைய பொது புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன். அதுல சாமி அருள் கொடுத்து அருள் பாலித்து முன்னாடி வந்தா, சீசனே உனக்கு என்ன வேணும், மகனே நான் உனக்கு என்ன செய்யணும், அவ்வளவுதான் கேட்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் மட்டும்தான் நமக்கு வேண்டியதை கேட்கறத மட்டும் இல்லாம நம்மை கொண்டு போய் அந்த எருசலேம் என்கிற தேவனுடைய ராஜ்யத்துல காலாகாலமாய் தலைமுறையா இருக்க பண்ணுகிறது. தலைமுறைக்கும் நம்மை நடத்த போகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதம் 33 கர்த்தர் 11வது வசனத்தின்படி அது சொல்ற தலைமுறையாகவும் என்று சொன்னீரே, அது எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொன்னீரே, என்னையும் உங்களுடைய எருசலேமாக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். நான் உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து தலைமுறையா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். நல்ல துதிங்க. தலைமுறைக்கும் உள்ளதான ஆசீர்வாதம், தலைமுறைக்கும் உள்ளதான நல்ல பாக்கியம். லாகா டகதன நந்தோ டகதன மித்தர பௌதுட கட்டட பௌதுட கத்தர பௌதுடி யாக்கல வலமா இங்கட பௌதுடி யாக்கர பௌதுடி யாக்கர பாத்தர கந்தா நக்கா டகதனா அந்த கட்டா டகதன கத்து ரகதன கத்து ரக்க தீகா டகதனா. தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிறவரே, தலைமுறைக்கும் எருசலேமின் வாழ்வை கொடுக்கிறவரே, தலைமுறைக்கும் நித்திய ராஜ்யத்திலே வைத்து எங்களை பராமரிக்க போகிறவரே, உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. லீமா லகது டாக டகத நீக டாக டகத ரதியா இகது டாக டகத நக்க தக்கத்த ரதியா.
தலைமுறை தலைமுறையாகவும் ஆமாண்டவரே என் மகனும் என் மகளோ, அடுத்ததாக என் மகனுடைய பிள்ளைகள் என் மகளுடைய பிள்ளைகள், அடுத்ததாக அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள், இப்படியாக சந்ததி சந்ததியாக அன்றே கோத்திரம் கோத்திரமாக ஜனத்தின் ஜனமாக ஓ சோத்திரம். கர்த்தர் நல்லவே. தேவன் ஆசீர்வதிக்க போகிறதற்காக சொல்கிறோம். இப்படிப்பட்ட நித்திய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. தேவ சன்னிதானத்துல சும்மா இருக்காதீங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. லகாதுடா கடகதனா கடகதனா ரகதுடா கடகதனா 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 ரபோதுடி கடகதனா கடகதனா ரகதனா ரபோதுடா கடா கடகதனா கடா கடகதன கரதி. தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே உனக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக அதே வசனம் சங்கீதம் 33 12வது வசனம். 12வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. அப்படியானால் ஓ கர்த்தர் நல்லவை. எத்தனையோ தேவர்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தார்கள். ஆனா அந்த நாட்களிலே இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே ஒரு கூட்டம் கர்த்தரை மட்டுமே தெய்வமாய் கொண்டார்கள். அதுதான் இங்கு ஆண்டவரே சந்தோஷமாய் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த காலத்துல நாம் ஆராதிக்க வேண்டியவைகள் கர்த்தர் மட்டும் கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படின்னு முறையும் கிடையாது. ஆனா ஆராதிக்க வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது. சோத்திரம். நிறைய காரியத்தை ஆராதிக்கலாம். ஆனா வேதம் அதுக்கு அனுமதிக்கிறதா? கர்த்தர் அதை ஒபே பண்றாரா? கர்த்தர் அதை அலோ பண்றாரான்னா அதுதான் கிடையாது. ஆராதனைக்கு ஒரு மதமை இருக்குது. அது கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிற ஆராதனை. இங்க வசனம் சொல்லுது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றேன். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. இங்கு கர்த்தரை கர்த்தர் நல்லவன். அந்த சொல்ற கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொள்ளுவது எதை? அந்த கர்த்தரை தெய்வமாய் கொள்ளுகிறவர்கள் இந்த ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின்படி அவர்கள் நல்ல துதியினால் நிறைந்திருப்பார்கள். நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரத்தினால் நிறைந்திருப்பார்கள். அவங்களுக்கு பார்த்து நீ துதி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, கொஞ்ச நேரமாவது ஆராதனை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நல்லவன். அந்த கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் இந்த ஆதியாகமம் 29:35 படி கர்த்தர் அந்த யூதாவை போன்றவர்கள். யுத்தத்திலே முன்னாக நடக்கிறது யார்? இந்த யூதா. யூதா என்றால் என்ன அர்த்தம்? அவரே துதி என்ற அர்த்தம். இந்த காலை வேளையிலே அந்த யூதாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யூதாவின் வல்லமையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த யூதா என்று சொன்னாலே துதி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த யூதாவை குறித்தே சொத்திரம் ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ரகதன கத்து ரபௌதுடியாக டாகடகதன கத்து ராஷபாக்க டாகடகதன கத்து கத்தரபலபலதியா ரகதுனி கத்து கத்து ரபாத ரகதரதி. இந்த யூதாவை குறித்த ஒரு வித்தியாசமான வசனத்தை வாசிக்கிறேன்.
எடுத்துக்கொள்ளுங்க. நாமும் இப்படிதான் மாறணும். என்ன வசனம்? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகரியா 9:13. நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எப்பிராயீமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாய் எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அல்லேலூயா. யூதாவை நாணேற்றி அவனை பட்டயத்துக்கு, பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அப்போ தேவன் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் எப்படி மாற்ற விரும்புகிறார்? ஓ ஸ்தோத்திரம்! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல மாற்ற விரும்புகிறார். உரையில் போடப்பட்ட பட்டயமாய் அல்ல. எந்த எதிரி, எந்த விரோதி, எந்த சத்துரு யார் வந்தாலும் அவர்களை துண்டித்து போடுகிற ஒரு பராக்கிரமத்தின் பட்டயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கண்களை மூடி ஆண்டுவிட்டு சொல்லுங்க. பயந்தாங்குழி எண்ணங்கள், பயத்தின் ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு மாறுவதாக. யூதாவை ஓ பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாற்றுகிறவரே, என்னையும் ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாற்று. ஓ என்னை காத்துக்கொள்ள, என் ஆத்மாவை காத்துக்கொள்ள, என் சரீரத்தை காத்துக்கொள்ள, எல்லாவற்றை விட நீர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்னை ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் யூதாவை பராக்கிரமசாலியின் பட்டயமாய் மாற்றினீரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு பட்டயமாய் உருவாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை. ஓ ஹல்லேலூயா. யாரு கதன மல 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 கட கட கதுட கட கட கதர கத கதர. ஓ கதுட கதுட மல மல மகட கதுட மல 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 மகட கதுட மர மல மல மகட கதுட மல 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 மகட கதுட மல 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 மக. ஓ கதுட மல 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 மகட கதுட மல 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 மகட கதுட மல 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 மல. ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயமாய் என்னை மாற்றுவீராக. பராக்கிரமசாலியின் பட்டயமாய் என்னை உருவாக்குவீராக. எதிரானவைகளை துண்டித்து போடக்கூடியதாக, ஓ சஞ்சலத்துக்குரியவைகளை வெட்டி போடத்தக்கதாக, சத்ருவானவனுடைய கிரியைகளை அதம் பண்ணத்தக்கதான ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயமாக தேவன் உருவாக்குவீராக. தேவன் உருவாக்குவீராக. கர்த்தர் உருவாக்குவீராக. ஆமாண்டவரே, உரையில் போடப்பட்ட பட்டயமாய் அல்ல, மழுங்கடிக்கப்பட்ட பட்டயமாய் அல்ல, கூர் முனை உடைந்து போன பட்டயமாய் அல்ல. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர். பராக்கிரமசாலியின் பட்டயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. தகதனா கத்தகதரதியா லீபா லகதனா ஹந்தா தகதுனா ஹந்தி கதுரா கனா கதைரகதனா ககத தரபலபரபா கக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்னொரு ரகசியம் தெரியுமா? நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் சாதாரணமானது கிடையாது. சொல்கிறோம், அது கர்த்தர் நல்லவர், அது ரொம்ப பயங்கரமானது. அப்படியானால் இந்த பயங்கரமான இந்த உலகத்திலே தேவன் உங்களையும் என்னையும் நல்ல பராக்கிரமசாலியின் பட்டயமாய் வைத்திருக்கிறபடினால்தான் சொல்கிறோம், அந்த பராக்கிரமசாலியின் பட்டயமாய் நம்மை உருவாக்கி இருக்கிறபடினால்தான் நாம் இதுவரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறோம். ஓ இது நாள் வரைக்கும் தேவனுடைய தயவிலே மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனபடினால் என் தேவன் உங்களை இனிமேலும் கூட அந்த பராக்கிரமசாலியின் பட்டயமாக வைத்து
எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கிற அந்த பாக்கியத்தின் தயவை ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை குறித்த ஒரு தேவ சிந்தை எல்லாருக்கும் உண்டாகும்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். ஓ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பராக்கிரமசாலியை குறித்த ஒரு வார்த்தையை வாசிக்கும்படி ஆவியிலே ஏவப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 50ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாய் ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளை போல இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பு. சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பு அது வெறுமையாய் திரும்புவதில்லை. இப்போ இந்த காலை வேளையிலே இந்த அதிகாலை போராட்ட ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் விசுவாச தேவ பிள்ளைகள் போதக பிதாக்களை ஆண்டவர் ஒரு சாமர்த்தியமுள்ள மனுஷனாக ஒரு சாமர்த்தியமுள்ள மனுஷியாய் மாற்ற விரும்புகிறார். உங்க கையிலே கொடுத்த பட்டயம் என்கிற அந்த பராக்கிரமத்தின் பட்டயமானது அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. காரணம், ஒரு பலனற்றவர்களாய் இருந்த உங்களை, சத்துவமற்றவர்களாய் இருக்கிற உங்களை இதோ இந்த காலை வேளையிலே ஒரு சாமர்த்தியம் உள்ள எதையும் சாதித்து முடிக்கிற திடனுள்ள அந்த மகனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சாமர்த்தியம் உள்ள குமாரத்தையா கர்த்தர் மாற்றுகிறார். அந்த சாமர்த்தியத்தை காலையிலே தேவன் தந்தருளுகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமாண்டவரே, ஓ எனக்கு அந்த சாமர்த்தியத்தின் அபிஷேகம் வேண்டுமே, அந்த சாமர்த்தியத்தின் கிருபை வேண்டுமே. எரேமியா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி அந்த சாமர்த்தியமுள்ள ஓ பராக்கிரமசாலின் அம்பை போல என்னுடைய அம்பை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாருக்கும் ஒரு சாமர்த்தியமுள்ள அபிஷேகத்தை, ஒரு சாமர்த்தியமுள்ள கிருபையை, ஒரு சாமர்த்தியமுள்ள ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக சிக்கலானவைகளை எப்படி சாமர்த்தியமாய் கை கொள்ளுவது, குழப்பமானவைகளை எப்படி சரி பண்ணுவது, ஓ இக்கட்டானவைகளிலிருந்து எப்படி மீட்டெடுக்கப்படுவது, ஓ சத்துருவின் கோட்டையிலிருந்து ஜெயம் பெறுவது எப்படி, அதற்கு வேண்டி நல்ல சாமர்த்தியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து லாக டாக டகத நாக்க லாக டகத நாக்க டாக டகத ரதி அகாத்து டாக டகத நாக்க டாக டகத நாக்க டூக டகத நா ரகாது டாக்க ரகத டாக்க டாக டகத டாக்க டாக டகத டா ரபோது டாக்க டகத ரதியா. அந்த சாமர்த்தியமுள்ள மகனா எங்களை மாற்றும், சாமர்த்தியமுள்ள மகளா எங்களை மாற்றும். ஆண்டவரே உடைய வார்த்தை அப்படியே பலிப்பதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஜீசஸ் நேம். மெய்யாகவே மெய்யாகவே ஒரு திடனற்றவர்களாய், ஒரு பலனற்றவர்களாய் இருக்கிற நம்மை ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் மாற்றுவது அந்த கர்த்தர். அல்லேலூயா.
அவர்தான் நம்மை நல்ல சாமர்த்தியத்தினால் நிறைத்து நாம் செய்கிற காரியம் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறதாய் கர்த்தர் மாற்றி வைக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். அடுத்ததாக இந்த சொதுரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் அந்த 12வது வசனத்தை வாசித்தால் அடுத்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இங்கு அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், தெரிந்து கொண்ட என்று அர்த்தத்தின வார்த்தை. சுதந்திரம் தெரிந்து கொண்ட அந்த தேவன், அவர் யாரை தெரிந்து கொண்டார்? சுதந்திரம் அவர் தெரிந்து கொண்டது எப்படிப்பட்டது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அந்த தெரிந்து கொண்ட அந்த சொத்துர தேவனுடைய தீர்மானத்தை குறித்து அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். தானியேல் 11:15. வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமல் போகும். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. இங்கு ஒரு ராஜா தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஜனத்தை பார்க்கிறோம். ஆனால் ராஜா தெரிந்து கொண்ட அந்த ஜனம் நிலைத்து நிற்காதாம், அவர்களுக்கு பலனும் இருக்காதாம். ஆனால் அதை விட கர்த்தர் நல்லவே, தேவன் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை பாருங்கள். அவர் தெரிந்து கொள்ளுகிற நன்மையான காரியத்தை கவனிங்கள். வாசிக்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, இந்த தெரிந்து கொண்ட ஜனம் யார் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 132:13 சொல்லுது, அவர் விரும்பின ஜனம் அல்லது அவர் விரும்பின அந்த சீயோன் அல்லது அவர் விரும்பின எருசலேம். அந்த தெரிந்து கொள்வது, தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அப்ப தேவன் தெரிந்து கொள்ளும் போது அது அருமையான சீயோனாகவும் அவருக்குரிய நல்ல வாசஸ்தலமாகவும் மாறி நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவோம். அவருக்கு பிரியமானவர்கள் மட்டும்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகளாய், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே, தேசத்திலே, பட்டணத்திலே எத்தனையோ சபைகள் இருக்கு. எல்லா சபையுமே கர்த்தர் இருக்கிற சபை நினைக்கிறீங்களா? இல்லை, 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 சத்தியமா இல்லை. எல்லா சபைகளிலும் கர்த்தர் இருப்பது கிடையாது. எல்லா ஆராதனை ஸ்தலம், எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் இருப்பது கிடையாது. அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த சபையிலே கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்கும். அவர் எந்த சபையை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த சபையிலே கர்த்தருடைய எழுந்தருளுதல் இருக்கும். அப்போ தேவ ஜனத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுவது கிடையாது, அவர் சபையையும் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொண்ட அந்த சபையில் இருக்கிறவர்களை கர்த்தர் சீயோனாக மாற்றி அவருக்கு பிரியமானவர்களாய் உருவாக்கி விடுகிறார். இந்த காலை வேளையிலே அற்புதமானது ஒரு அபிஷேகம், அவருக்கு பிரியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் நம்மத்தில் இறங்கி இருக்குது. ஆண்டவரே, என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என்னை நீ ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை நீ அபிஷேகித்ததற்காக ஸ்தோத்திரம்.
இன்னும் உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதலுக்காக ஆவியில நிரம்பி கண்களை மூடி வாய்களை திறந்து உரத்த சத்தமாய் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் சோதரம் பண்ணுங்க, எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. ஜாதிக்கு ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறவன், கோத்திரத்துக்கு ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறவன், ஜாதிக்கும் கோத்திரத்துக்கும் ஒருவனை தெரிந்து கொள்ளுகிற தேவன், தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் ஒருவனாக தெரிந்து கொள்ளுகிற தேவன், இந்த அதிகாலை போராட்ட ஜெபத்துக்கு வர வேண்டும் என்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை போராட்ட ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். இது எல்லாமே ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான். இந்த அருமையான நல்ல தெரிந்து கொள்ளுதலுக்காக ஓ ராகா டகத டபா ரமால மாதியாக்க டகத நாக டகத ரதியா ஆண்டோடு நல்ல தெரிந்து கொள்ளுதல் உற்சாகமாய் ஆவியில நிரம்பி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே லீபா பாபா கத்து ரபா லபாத்த ரகதடா கடகதடா லகாதுடா ரோகதுடா கத்துரா ஷமகா தக்கத்துரதியா லங்கா டகதுடா கடோ கடா கடா ரகத ரபலதியா ரபோசியா பத்ரா கத்துரா ஷமகா ரகக கிருபையே ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆமென். நல்லவே கத்த நல்லவே கத்த. அடுத்ததாக அதே வசனம் அந்த சங்கீதம் 33 அந்த கர்த்தர் 12வது வசனத்தின் கடைசி வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, ஓ ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று. பாக்கியம் உள்ளது. அப்படியானால் இந்த பாக்கியம் உள்ளது என்றால் என்ன? இந்த பாக்கியம் உள்ளது என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பாக்கியத்தை குறித்த கிருபையில் ஒரு வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிரசங்கி 10:17. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. பாக்கியம் உள்ளது என்றால் என்ன அர்த்தமா? ராஜா குலமகனாய், குலமகனாக்கா எல்லாருக்கும் பிரியமானவனாய், நல்ல நன்மை செய்கிறவனாய், குலத்தாருக்கு ஏற்றவனாய் இருப்பது, அதான் இந்த குலமகன். இரண்டாவது பிரபுக்கள், எப்ப பார்த்தாலும் சாப்பிடுகிறவர்களாய், எப்ப பார்த்தாலும் மதுபானம் குடிக்கிறவர்களாய் இல்லாமல், ஓ ராஜாவும் பிரபுக்களும் செம்மையானவர்களாய் இருந்தால் அந்த தேசம் பாக்கியம் உள்ளது. அந்த தேசம் பாக்கியம் உள்ளது. அப்ப பாக்கியம் என்பது என்ன? அது ஒரு குலமகனுக்குரிய ஆசீர்வாதம். அந்த பாக்கியம் என்பது என்ன? ஓ கர்த்தர், அது பிரபுக்களுக்குரிய ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் குலமகனாகிய ராஜா, நமக்கு இருக்கிற குலமகனை போன்ற ஒரே ராஜா யாருன்னா அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, அந்த இயேசு கிறிஸ்து. அவர் தான் குலமகன் ஆயிருக்கு. ஏன்னாக்கா அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
அந்த குலமகனாகிய தேவனை நாம் பின்பற்றும் போது இந்த சங்கீதம் 33:12 சொல்லுவதை போல நீங்களும் பாக்கியவான்கள் ஆவீர்கள், நானும் பாக்கியவான் ஆவேன். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுவோம். அப்போ நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போறோம். இது ஒரு கடைசி ஜெப குறிப்பு, அருமையான கடைசி வார்த்தை. இதற்கு பின்பு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து அந்த வசனத்தை ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொண்டு ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆனபடினால் ஆண்டவரே, ஓ சுதந்திரம், என்னை ஒரு பாக்கியம் உள்ளவனாய் மாற்றும், ஒரு பாக்கியம் உள்ளவளாய் என்னை மாற்றும், அந்த நித்திய பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய நல்ல பாக்கியத்துக்காக காலை வேளையிலே கர்த்தரது நமக்கு கொடுத்தருளுவதற்காக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையினாலும் நவமான வார்த்தைகளினாலும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே சகோதரரை மௌனமா இருக்காதீங்க, சகோதரிகளை மௌனமா இருக்காதீங்க. இது பாக்கியத்தை பெறுகிற நேரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, அந்த பாக்கியம் எங்களுக்கு உண்டாவதாக. லீபா லபோது டிக்கத்து ரபோது டாக்கடு கடகத நிக்கத்து ரகத நிக்கத்து கடகத நதியா லீபா லபோது டிக்கத்தி கடா கடகதுனி கட்டா கரகதுன தரதியா லீபா லாகடகத நிக்கத்து டாப்ப நாமன மத்து ரிகத நக்க தூடத டகத நதி லீபா லபாது டகத நிக்கத்து ராக டகதன கத்து கட்டிக்கத்தி கதன்னமனதரதி லீப டகதனதியா. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதல்லவா? கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதல்லவா? இதோ நாங்கள் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் இதை கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்நிய தேவர்கள் இருப்பது இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறபடினால் நீரே எங்களை பாக்கியம் உள்ளவனாய் மாற்றும், பாக்கியம் உள்ளவனாய் மாற்றுங்க. லகாத்து டபா டகத்து நாக டகத நாக்கு டூ கடகத ரபியா லீக டாக டகத நக்கு டூ கடகத நக்கத்து ரபாத டாக்க கரதியா ரபோது டாக்க டகத நக்கத்து ரபா ரபக கரதி. ஆண்டவரே, இந்த பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் உண்டாவதாக, விசுவாசிகளுக்கு உண்டாவதாக, ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு உண்டாவதாக, சிறியோருக்கு உண்டாவதாக, பெரியோருக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் அருளப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், இன்றைக்கு தேவனாகிய சோதரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்மை கிருபையினாலும் ஜெபத்தினாலும் மகிமையினால் நடத்தி இருக்கிறார். கடைசியாய் பாக்கியம் உள்ளது என்ற பாக்கியத்தோடு கர்த்தர் நம்மை முடித்திருக்கிறார். இப்பொழுது இந்த நாளுக்கான ஒரு கிருபையுள்ள வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான அழகான ஒரு வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதாவது எரேமியா 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். எரேமியா 1:19, 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், எதிரிட்டு வருவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். ஆனாலும் மகனே, மகளே, அருமையான தேவதாசரே, ஓ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்றைக்கு நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களோ, கர்த்தருக்குள் உண்மையாய் இருக்கிறீர்களோ, அப்பொழுது அவர் உங்களை காப்பார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் அந்த வசனம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு என்று சொன்னான். உனக்கு வருகிற ஆபத்திலிருந்து நான் காக்கும்படி, ரட்சிக்கும்படிக்கு என்று சொன்னார். எதிராய் வருகிற ஆயுதத்திலிருந்து மீட்கும்படியாய் என்றார். அதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பு. இப்போ மீண்டும் அந்த வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 19 வசனம். ஓ ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல அழகான வார்த்தைக்காக வேண்டியவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், மெய்யாகவே இந்த தயவை பெறணும்னு விரும்புறவங்க உங்களுடைய சுதந்திரம் வேதத்தை திறங்க. என் ஆத்துமாவே என்று சொல்லுவதற்கு முன்பாகவே நிறைய பேர் பைபிளை மூடியாச்சு, அது ஓரமா வச்சாச்சு. இப்ப திரும்ப எடுங்க, அந்த எரேமியாவின் புஸ்தகத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, கடைசி வசனத்தை எடுங்க. அதுல உங்க கைய வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார், அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார். அது மாத்திரமல்ல, என்னை ரட்சிக்கும்படிக்கு நீ என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த அற்புதமான மகிமை பொருந்திய இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ரிகடகதன மல பல 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 ரபதுடா கடகதுடா பல 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 பகடகதுடா பல 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 பகடு ரபதுடா கடகதுடா பல 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 பகடகதுடா பல 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 ரகதுடா பல 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 பகடகதா. உனக்கு அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், லிகதுடா பல 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 பக, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நல்ல வார்த்தைக்காக உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரபக்க துடாபாலபாலா தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த இந்த வார்த்தைக்காக, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. மகதன வார்த்தையை நிறைவேற்றினார், வசனத்தை நிறைவேற்றித்தார். அப்படியே நடப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக நல்ல கிருபையை தார். நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த அதிகாலை வேளையிலே இந்த போராட்ட ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உடைய நல்ல அபிஷேகத்தினாலும் உடைய மகிமையின் தயவினாலும் இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த 12 கர்த்தர் எங்களை கொண்டு போனதற்காக 1 கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 என்கிற 2 வசனங்களை கர்த்தர் கொடுத்து ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆலோசனை என்று ஆரம்பித்து முடிக்கும் போது பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையோடு முடிக்க செய்து உங்களுடைய அற்புதமான ஞானத்துக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய தெய்வீக ஸ்பாவத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த எரேமியா 1ஆம் அதிகார கடைசி வசனம் அப்படியே நடப்பதாக
எங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், எங்களோடு எதிராய் எழும்புகிறவர்கள், ஆண்டவரே எங்களோடு சோத்திர பொறாமையினாலே, வன்கண்ணினாலே, ஆண்டவரே சூட்சுமத்தை, சூழ்ச்சியை, மாந்திரிகத்தை, மந்திரவாதத்தை, செய்வினையை, விக்கிரக ஆராதனையை செய்கிறவர்களை ஆண்டவர் சந்திப்பீராக. ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டரே, கர்த்தருடைய பட்டயம், இன்றைக்கு பராக்கிரமத்தின் பட்டயத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறேன். ஒரு சாமர்த்தியத்தின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த பட்டயத்தினாலே நாங்கள் ஜெயம் பெற உதவி செய்வீராக. அது பராக்கிரமசாலியின் பட்டயமாய், சாமர்த்தியத்தின் பட்டயமாய் விளங்கட்டும். அதனால் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளோ எங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய காருண்யமும் கேடகமும் எங்களோடு இருப்பதாக. நல்ல இந்த ஜெபத்தை நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல அபிஷேகப்பட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இந்த நாள் முழுவதும் இந்த சங்கீதம் 33:11-12 வசனத்தின்படியும், எரேமியா 1 அதிகாரம் கடைசி வசனத்தின்படியும் உங்கள் யாவரோடு கூட இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.